ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்ம ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறங்க. சோதரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நமக்குள்ள இன்னும் ஆண்டவர் தாகத்தை கொடுக்க போகிறார். இயேசு பெரியவராக இருக்கிறார். ஏய் ஜோசுவா, என்னாச்சு? நான் பரிசுத்தர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நேற்றும் இன்றும் மென்றும் மாறாத தேவன் நானே. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என் ஜனமே, மனம் திரும்புங்கள். இதோ கடைசி காலங்களில் கால கால துணிக்கும் சபை சபை எடுத்துக் கொள்ளப்படும். என்னாச்சு? கர்த்தர் நல்லவர். சொல்லுமா, ஆண்டியை காணுமா? ஏய், அப்ப இது வந்தது எக்கால சத்தமா? கைவிடப்பட்டமா? ரெடி? ஏசப்பா, ஐயோ ஏசப்பா, ஏசுவே, அப்பா, ஐயோ எத்தனை முறைப்பா, ஐயோ காலையில உங்க தேடலையே இயேசுவே, ஏசப்பா, ஒரு விசை மன்னிங்கப்பா. இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நியாய தீர்ப்பு நாள் ஆரம்பமாகிறது. குட்டி சாத்தா, இதெல்லாம் நம்மளுக்குதான். இதெல்லாம் நமக்கு தான். அந்த பக்கம் இருந்து உலகம் தான். இது நியாய தீர்ப்பு நாள் இல்லை, இது நம்முடைய நாள். யாபேஸ், யாபேஸ், யாபேஸ். ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுகிறது. குட்டிச்சாத்தா, இந்த ஆத்மா நமக்கு தான். தெரியுதா? இந்த ஆத்மா இந்த உலகத்துல என்னெல்லாம் பண்ணான்னு இப்ப பாப்போம்.
ஏ பேபி இங்க வா பேபி, நீ நான் டான்ஸ் ஆடலாம். வா 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 இங்க வா. ஏய் போடு போடு ஸ்டெப் போடு போடு. ஏய் பேபி காலேஜ் பேபி போயிட்டு ஜேடி எடுத்துவா 350 ml. போடு போடு. யார் இப்போ ஃபோன் பண்றது? ஐயோ சார் டார்லிங். ஏய் யார் கூடடா பேசுற? ஏய் பேபி, அப்பா பேபி. நீ சொல் டார்லிங். எங்க அப்ப? இதோ ஃப்ரெண்ட்ஸோட படத்தில் இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்துல நீ வரலன்னா பிரேக்கப் தான். 10 நிமிஷத்துலையா? ஐயோ ஓகே இதோ முடிய போகுது இப்போ படம். வந்துடுறேன். ஓகே வந்துடுறேண்ணா. ஐயோ பேபி, ஐயோ அப்பா ஆக்சிடென்ட் பேபி. நான் போய் பார்க்கணும் பேபி. எப்பாடா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ சீக்கிரமாக கிளம்பணும். இந்த வாட்சி வேற. இதே யாபேசே, வாடா சர்ச்சுக்கு வாடா. மோ நானா சர்ச்சுக்கு வரல, நீ வேணா போ. ஏய் நியூ இயர் அதுமா கூப்பிடுறேன், வாடா சர்ச்சுக்கு. நாளா வரல, என்னை விடுவேன்னு. ஏன்டா இப்படி சொல் பேச்சே கேட்க மாட்ற? ஐயா நியூ இயர் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் நியூ இயர் போயிட்டு நீங்கள் திந்தீங்களா? வர சர்ச்சுக்கு தான் போகிறீங்க, அப்பயே திந்த மாட்டேங்கிறீங்க. நியூ இயர் போனால் மட்டும் திந்தீங்களாண்ணா? ஏய் உன் வாயை மூடு, வரலனா விட்டுரு. சும்மா தொண்ணு பேசாத. யார் இப்போ ஃபோன் பண்ணுறா? எங்க போய் பொறுப்பு தெரியல. புஜ்ஜிமா ஃபோன் பண்ணுது. ஹலோ ஹலோ புஜிமா, சொல்லு புஜ்ஜிமா. சர்ச்சுக்கு வரதானே நீ? சர்ச்சுக்கு வரியா? நீ வரலையா? அப்போ நான் இரு, நானும் வரேன். வா வா சீக்கிரம் வா. 10 நிமிஷம் தான் வந்துட்டேன் பாரு. வா சீக்கிரம் வா. ரைட் வந்துட்டேன். வா வெயிட் பண்ற வா. தட்டுலாம் செலவு பண்ணாது. பிரேக்கப் பண்ணால் கவலை இல்லை. இதான் லைஃப் ஃபுல் செட்டில்மெண்ட்டு. அம்மா என்னடா? நானும் சர்ச்சுக்கு வருமா நியூ இயர்க்கு? என்னடா திடீர்னு திருந்துட்டியாண்ணா? அதெல்லாம் இல்லம்மா, நீ சொன்னல அதனால தான் வரேன். சரி ஏதோ ஒண்ணு வந்தா சரி. இந்த சட்டர் மட்டும் அயன் பண்ணு, வந்துட்டேன். சரி நல்ல வேலை இப்பயாவது வரானே. குட்டிச்சாத்தா சூப்பர் வேலை பண்ணிருக்கா. அவனுக்கு குடி பொண்ணு இப்ப இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது எல்லாம் உனக்கு அனுப்பியிருக்கேன். சூப்பரா பண்ணிருக்க குட்டிச்சாத்தா. இது உனக்கு தான் இந்த ஆத்மா. சூப்பர் தூக்கு. நம்ம ஆத்மா தான் தூக்குது. தூக்கு. ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. இவனது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறவில்லை. இவனுக்கென்று ஏற்படுத்தின நித்திய அக்னியில் இவனை கொண்டு போய் சேருங்கள். ஜோஷ்வா. ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுகிறது. பார்க்கத்தான் டிப்டாப்பா இருப்பான். அது மூஞ்ச பாரு, அது நம்மளுதான். அது அவனோட கதையை கொஞ்சம் பாரு. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா.
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஜோசண்ணா வர்ஷிப் வேற லெவலில் இருந்துச்சுண்ணா. நான் பெருசாகி உங்களை மாரி வர்ஷிப் லீடராக வரப்போறேண்ணா. ஆமாண்ணா. சரி தம்பி, தேங்க்யூடா. இந்த மாதிரிலாம் ரொம்ப புகழாதடா. சரிங்கண்ணா. மாரி உன்னால முடியும் இதெல்லாம். சரிங்கண்ணா. நீ வந்து எப்படி கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டுட்டே இரு, சரியா? ஓகேண்ணா. என்ன மாதிரி வருவான்னு தெரியாது. ஆமாண்ணா, உங்களை மாரிலாம் எப்படிண்ணா வர முடியும்? ஆமாம், ஆனால் உன்னால முடியும்டா. நீ முயற்சி செய். ஓகேண்ணா. ஆண்டவருக்குள்ளே இப்படி தான் வளரணும், சரியா? சரிங்கண்ணா. சரிடா தம்பி. டிசம்பர் மாசம்ல இவரோட கதையை கடைசியில பாரு, அப்படி குளிர்ல போயிடுவாரு. டேய், என்னடா டென்ஷன் ஏத்தி? வண்டி ஓடி தெரியுமா? ஓடி தெரியாதா உனக்கு? டென்ஷன் ஏத்தி. எசப்பா, கோவப்பட்டேன். அதிகமாக கோவப்பட்டேன். ஏன் சாத்தானோட வேலை தான் இருக்கும். எல்லாம் சாத்தான் தான் மனுஷங்களை ஏவி விட்டு கோவப்படுத்துகிறான். ஏசப்பா, இப்போ தான் ஏசப்பா வருவீங்க. இங்கேருந்து வந்து வாழ பிடிக்கல ஏசப்பா. நான் உண்மை கிட்டே சேரணும்னு ஆசையாக இருக்கேன் ஏசப்பா. கூட்டிகிட்டு போங்க ஏசப்பா. வந்து சீக்கிரம் வந்து. மனுஷங்கிட்டலாம் வாழ முடியாது ஏசப்பா. மாறநாதா சீக்கிரம் மாறும். அப்படி சொன்னீங்க புரியுது தலைவா. புரியுதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாத்தான நம்மள மாட்டி விடுறானே தலைவா. சாத்தான் நம்மள மாட்டி விட்டா பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஆள் ஏவி விடணுமா? அதுவே சாத்தான் நம்மள மாதிரி தான் இருக்கு தலைவா. இது மட்டும் தானே இன்னும் இருக்கா தலைவா? இன்னும் இருக்கு பாரு. ஐயா ஐயா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா, என்ன கொடுங்கய்யா. 200 தான் அது. ஐயா, உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். நீங்கள் வேற தம்பி மாதிரியே வேற இருக்கீங்க. ஆனால் கடவுள் பார்த்தீங்களா, என்கிட்டே காசு இல்லாமல் வச்சுருக்கான். தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. நீங்களும் கஷ்டம்தான் உங்களுக்கு. விடுங்கய்யா பரவாயில்ல. தப்பா எடுத்துக்காது. விடுங்க பரவாயில்லையா. தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. தப்பா 200 தான் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நான் 2 கிலோ சிக்கன் பிரியாணிண்ணா. பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஊருக்கு தான் தலைவா இப்பெல்லாம் உபதேசம். கொடுக்க. ஆனா இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க. பைபிள் வாட்ஸ்லாம் இருக்கலாம். அது கொடுங்கள் கொடுக்க. இது பிளான் ஃபர்ஸ்ட். ஆமா, இன்னும் நிறைய இருக்கு போலே தலைவா இவனோட கதைலாம். ஆமா, நிறைய இருக்குது. இவரு என்ன பண்ணுவாருன்னா, சர்ச்சுக்கு வருவாரு, எல்லாரும் பத்தி குறை சொல்லுவாரு. இப்ப பாரு அந்த சீனை. இது அவன் தானே? அவனை பத்தி யார்ட்டா சொல்லியே ஆகணும். யாருக்கிட்ட சொல்லலாம்? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இப்போ நந்து போனானே, அவன் யாருன்னு தெரியுமா ப்ரோ? தெரியலையே ப்ரோ, நான் பார்த்துருக்கேன். நம்ம சர்ச்சு தானே? நம்ம சர்ச்சு தான் ப்ரோ. அவனை பத்தி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நமக்கு எதுக்கு ப்ரோ அவங்க கதெல்லாம்? வேலைக்கு டைம் ஆச்சு ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ. ரொம்ப மோசமானவன் ப்ரோ அவன். என்ன ப்ரோ சொல்றீங்க? பார்த்தா அப்படிலாம் தெரியலையே ப்ரோ. பார்க்க எப்படி பம்பி நந்து போறான் பாத்தீங்களா? ஆமா. 10 ப்ரோ. அன்னைக்கு 10 ரூபாய் கிட்ட தர மாட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? அட 10 ரூபாயாம் ப்ரோ. 5 ரூபாய் கிட்ட கூட தர மாட்டான் ப்ரோ. ஐயோ, மோசமானவன் ப்ரோ அவன். ரொம்ப மோசமானவன். நீ வேலையில கொஞ்சம் கையில காசு அதிகமாயிட்டா போதும் ப்ரோ, வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுவான் பாருங்க. ஐயோயோ, என்னால ஜீர்ணிக்க முடியாது ப்ரோ.
நம்மளாலாம் பார்த்துன்னு இருக்க முடியாது. எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி சரி விடுங்க ப்ரோ. ஐயோ அவனுக்கு கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ, நான் அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்றேன். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி சொல்லுங்க ப்ரோ. நான் ப்ரோ பண்றது இதான் நம்மளால பார்க்க முடியாது ப்ரோ, நம்மளால பார்க்க முடியாது ப்ரோ 1 hour ஆயிடுச்சு ப்ரோ. 1 hour நான் ஆயிடுச்சா? போறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, டைம் போறதே தெரியல ப்ரோ. ஆனா உங்க கூட பேசினா சூப்பரா பேசுறேன் ப்ரோ. இதான் வந்து நான் சும்மா பேசல ப்ரோ, ஒரு ஆத்மா பாரம் தான் ப்ரோ. அப்புறம் ஒரு ஆமா நரகத்துக்கு போயிட முடியாதுல. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா ப்ரோ, நம்ம ஜபத்துல வச்சிடலாம் ப்ரோ. கண்டிப்பா. ஆனா நீங்களாம் இருக்கிறதுனால தான் ப்ரோ ஏசப்பா இன்னும் நம்மள நம்பிட்டு இருக்காரு. எப்படி இந்த மாதிரி ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகத்துல சேர்த்து. சரி ப்ரோ, சரி ப்ரோ, நீங்க பார்த்து போயிட்டோம். டைம் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன். சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ. இந்த ஆத்மாவே நமக்கு தான். இது ஆத்மாபா ஆதாயம் பண்ண போதும். கிழிஞ்ச நோட்டா இருந்தா கூட 10 ரூபாய் இருந்தா கூட கொடுக்க மாட்டான் தெரியுமா? இவன் இன்னொருத்தனை பத்தி குறை சொல்றான் பாத்தீங்களா? குறை சொன்னதை கூட பாத்தியா இல்லையா? இந்த 1 hourல இந்த கடைசி அமாவாசை பிரேயர் கூட பார்த்தோன்னா ஒரு குரூப் வரல. இவங்க எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க பாத்தியா? ஆமா. இன்னொரு விஷயம் பாத்தியா உங்களாண்ட? அதாவது இவரு எப்படி தெரியுமா, இவரு போயிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து எல்லாரும் பத்தியும் சொல்லுவாரு. ஆனா எல்லார்கிட்டயும் கதை கேட்டார் இல்லையா? ஒரு ஆள் கதை கேட்டாரு, அவங்கள பத்தியும் குறை சொல்லிட்டான். ஆமா, இவன் நம்மளுதான் தூக்கு. It's me. போர் அடிக்குது. என்ன இது ஏதோ வருது. சரி தொட்டு பார்ப்போம். ஐயோ என்ன இதெல்லாம்? ஐயோ தப்பு பண்றோமே. என்ன பண்றது? ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. அடுத்த வாட்டி வந்து பண்ண மாட்டேன். இந்த ஒரே வாட்டி மட்டும் பண்ணிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஆத்மா உனக்கு தான். சூப்பரா குட்டி தான். அவங்களுக்கு நீ ஒரு மொபைல கொடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இந்த மாதிரி ஆப் எல்லாம் கொடுத்து அவங்களை நம்மளா ஆக்கணும் பாத்தியா? இதுக்காகவே உனக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம்டா. தூக்கி இருக்கு குட்டி சத்தம், தூக்கு. ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. இவனது பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டுள்ளது. லாசரு லாசரு லாசரு. ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுகிறது. ஐயோ குட்டி சத்தம்,
லாசருன்னு ஒரு பையன் வந்திருக்கான். ஐயோ வேணாம், நீ வந்துரு, ஓரமா வந்துரு, நீ வந்துருப்பா. இவனுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க. உலகத்துல என்னென்னலாம் பண்ணிருக்கான்றத பாரு. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா, பிச்சை போடுங்கம்மா தாயே. அம்மா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, பசிக்குதுமா. சொல்லுங்க சார் சார் யாரா நீ பிச்சைக்காரா போடா அப்படியா சார் சொல்லுங்க சார். நீங்க சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். ஏய் உன்னாடா பேசுற? உன்னால இந்த 2 crores ப்ராஃபிட் போயிடுச்சுடா சார். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். கை கால் நல்லா தான் இது ஒழிச்சு சம்பாதிச்சு சாப்பிடாண்டா போயிட்டு. சார் சார் ப்ளீஸ் தொட்டு பேசுறீங்க. சார் போடா சார். ஐயோ சார் 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 அவனால என் ஸ்டேட்டஸே போயிடுச்சு இந்த இடத்துல. இன்னொரு தடவை பாக்குறேன் இரு. கை காலை முடிச்சுதான். தலைவா நீங்க வேற யாரையும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் தலைவா. சாதாரண பிச்சைக்காரங்க தலைவா இவ்வளவு பயப்படுறீங்க. குடிச்சதான் அவன் வந்து ஏசப்பாவோட ஆளு, நீ வந்துருது. அப்படின்னா தலைவா பண்ணிருக்கான் இவன். அவன் என்னென்ன பண்ணிருக்கான் பாருங்க. இது அவன் தானே? ஐயோ இதை நீ பார்த்தமே அந்த சார் தானே? சார் 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 என்ன சார் ஆயிடுச்சு? தண்ணி தண்ணி தண்ணி. என்ன சார் ஆயிடுச்சு? தம்பி அன்னைக்கு அடிச்சு அந்த பையன் தானே பண்ணி. ஆமா தம்பி சாரிப்பா, மன்னிச்சிடுப்பா. சார் சொல்லுங்க சார், என்ன சார் ஆயிடுச்சு? என் கூட இருந்தவங்க எல்லாரும் விட்டு போயிட்டாங்கப்பா. என் ஃபேமிலிலாம் என்ன விட்டு போயிடுச்சுப்பா. என் பேக்ரவுண்ட் எல்லாமே அழிஞ்சிச்சுப்பா. என் பிசினஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சுப்பா. என்னை நம்பி ஒண்ணுமே இல்லப்பா. சரி விடுங்க சார். சரி நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. சரி விடுங்க சார், ஃபீல் பண்ணாதீங்க. என் குடும்பம் என்ன பிரிஞ்சு போயிடுச்சு. நான் நடு ரோட்ல நிக்கிறேன்ப்பா. சரி விடுங்க சார், விடுங்க சார், ஃபீல் பண்ணாதீங்க. தம்பி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமாப்பா? இல்லை 4 நாளா சாப்பிட இல்லப்பா. வைங்க சார், வரேன் சார். இருங்க சார். இந்தாங்க சார் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிப்பா. ஃபீல் பண்ணாமல் சாப்பிடுங்க சார். சார் இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற ஆஸ்தி சொத்து இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் சார். உலகத்தில் இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை சார். நம்ம நடத்தையின் மூலமாக நம்ம பரலோகத்தில் சொத்து சேர்க்கணும் சார். அது அழியாதது சார். தம்பி இங்க இருக்கத்தையும் என்கிட்ட இந்த பிடிங்க போயிட்டாங்கப்பா. பரலோகத்தில் எப்படிப்பா சேர்த்து வைக்க முடியும்? சார் வானமும் பூமியும் அழிஞ்சிடும், அவரோட வார்த்தை மட்டும்தான் சார் அழியாது. இந்த உலகத்தில் நிலையானது 3 தான் சார். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இது 3 தான் சார். நம்ம கண்ணில் பார்க்குற எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது தான் சார். சரி நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. இந்தாங்க இதை படிங்க, இதன்படி நடங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறுதுன்னு பாருங்க. ரொம்ப நன்றிப்பா. ஐயோ தலைவா இப்ப புரியுது தலைவா நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு. பார்த்தல குட்டிச்சாத்தான் அவன் பயங்கரமான ஆளு. அவன் வந்து பிச்சைக்காரன் கிடையாது. பிச்சை எடுத்தாலும் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கான், ஊழியம் பண்ணியிருக்கான், சுவிசேஷம் சொல்லியிருக்கான், 10,000 ஆத்மாக்கள் ஆதாரம் பண்ணியிருக்கானா பாத்துக்க. ஆமா தலைவா. தலைவா இவ்வளவு பண்ணிருக்கான். பிச்சைக்காரனா தலைவா செத்தா இவன்? இல்ல பிச்சைக்காரனா சாவ விடுவாரு. அவங்க பிச்சைக்காரனா தான் பிறந்தான், ஆனா ராஜாவா இறந்திருக்கான் பாரு. ஐயோ தலைவா இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான், அவனை சும்மா விட மாட்டேன். லாசரு என் மகனே. ஏசப்பா லாசரு என் பேர்ல தெரியுமா ஏசப்பா உங்களுக்கு? லாசரு உன்னை மட்டும் இல்லை, உன்னை பூமியில் நிந்திச்ச ஒவ்வொருவரையும் நான் அறிவேன். அது மாத்திரம் இல்லை, உன்னை துன்புறுத்துறவங்களை அறிவேன், உனக்காக நின்னவங்களை அறிவேன், உனக்காக நன்மை செஞ்சவங்களையும் நான் அறிவேன். நீ தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். சந்தோஷமா ஏசப்பா, உங்களை ஒரு ரேட் தொட்டு பார்த்து ஏசப்பா. பிதாவே, இவன் லாசரு என் தாசன். இவன் பூமியில் இருக்கும்போது என் நிமித்தமாக எத்தனையோ பாடுகளை சகிச்சிருக்கான். எனக்காக அநேகாயிரம் ஜனங்களை அறுவடை செஞ்சிருக்கான்.
என் நிமித்தமாக கஷ்டப்பட்ட இவனை பரலோகத்தில் சேர்க்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன். பிரியமானவனே, உனக்காக நான் ஏற்படுத்தின சலசுக்குள் சந்தோஷத்தோடு பிரவேசி. ஒரே ஒரு வாட்டி மன்னிங்க ஏசப்பா. அம்மா அக்கா அக்கா எவ்வளோ சொன்னீங்க அக்கா, சர்ச்சுக்கு வாடி. அம்மா நீ கூட சொன்னியம்மா, கேட்கலையே. ஐயோ ஒரு விஷயம் பண்ணிக்க ஏசப்பா என்ன. ஐயோ எரியுது ஏசப்பா. ஐயோ பா, இதுதான் பரலோகமா? ஜொலி ஜொலிக்குதே பா, கீழெல்லாம் தங்கமாகுதே. ஐயோ, எந்த டிசிப்ளின்ல ஏசப்பா நல்லா ஆராதிக்கலாம் இப்ப. அக்கா ஏ லாசரு, நீ பரலோகத்துக்கு வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்டா. யாபேஸ் வந்தானா? அக்கா யாபேஸ் வந்து என்னடா யாபேஷ்? யாபேஷ் யாபேஸ் எங்கடா? யாபேஸ் உங்கூட வரலையா? அது வந்து யாபேஸ் வந்து ஏன்டா இழுக்கிற? யாபேஸ் உங்கூட வரலையா? அப்ப அவன் நரகத்துக்கு போயிட்டானா? ஐயோ யாபேஸ், எவ்வளோ தூரம் சொன்னேனேடா ஏசப்பா பத்தி, ஏன்டா நீ நம்பல? இப்ப நீ நம்பியிருந்தா நீனும் என் கூட பரலோகத்துக்கு வந்திருப்பியடா. யாபேஸ், இப்ப நீ நரகத்துல கஷ்டப்படுறியே, என்னால முடியலையே ஏசப்பா. ஏசப்பா, என் தம்பிக்காக நான் கெஞ்சுறேன் ஏசப்பா. ஏசப்பா, என் தம்பிக்கு அந்த நரகத்துல இருந்து ஒரு விடுதலை தர முடியாது நான் கேட்குறேன் ஏசப்பா. ஏசப்பா, நீங்க வாங்க, நீங்க மனமிறங்கும் தெய்வமாச்சே, உங்கள்கிட்ட கேட்டா நீங்க நன்மை செய்யறவராச்சே ஏசப்பா. ஏசப்பா, என் தம்பி நரகத்துல கஷ்டப்படுவானே ஏசப்பா. ஏசப்பா, நானும் பாவிதான், அவன் நான் பரலோகத்துக்கு கூட்டு வந்திருக்கணும் ஏசப்பா. என்னை மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, என் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க எங்க இருக்கீங்க ஏசப்பா? ஏசப்பா வாங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க வாங்க, வாங்க ஏசப்பா. என் தம்பிய பாருங்க ஏசப்பா. ஏசப்பா வாங்க, வாங்க ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா, என் தம்பி நேரத்துல கஷ்டப்படுறான் ஏசப்பா. மகளே, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க வாய்ப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நியாய தீர்ப்பு நாள் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருந்தது, எல்லாத்தையும் நீங்கள் வீணடிச்சிட்டீங்க. எத்தனையோ நாட்கள் நான் உங்களுக்கு உணர்த்தினேன், எத்தனையோ நாட்கள் உங்கள் பாவத்தை நான் உங்களுக்கு உணர்த்தினேன். நீங்கள் எல்லாவற்றையும் வீணடிச்சிட்டீங்க. இப்போ சிந்துற கண்ணீரெல்லாம் நீங்கள் பூமியில் இருக்கும்போது டிவி சீரியலுக்காகவும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காகவும் சிந்துனீங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்கள் நேரத்தெல்லாம் வீணடிச்சிங்க. ஃபோனை பார்த்து, ரீல்ஸ் பார்த்து, யூடியூப் பார்த்து உங்கள் நேரத்தெல்லாம் வீணடிச்சிங்க. நேரமும் முடிஞ்சிருச்சு, காலமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. தப்புதான் ஏசப்பா, ஒரு வாய்ப்பு ஏசப்பா. என் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏசப்பா. ஒருத்தருமே கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்லவே அல்ல. என் மகன், நீங்க அவனுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தீங்கன்னா அவன் நேரம் என் கூட பரலோகத்தில் சந்தோஷமா இருந்திருப்பான். என் மகனை நான் இழந்துட்டேன், என் பிதாவும் இழந்துட்டாரு. அவ்வளவுதான், இதுதான் முடிவு. ஏசப்பா போகாதீங்க ஏசப்பா. ஏசப்பா ஒரு வாய்ப்பு ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா ஒரு வாய்ப்பு ஏசப்பா. ஏசப்பா, ஏசப்பா அவன் நரகத்துல கஷ்டப்படுறான் ஏசப்பா. ஒரு வாய்ப்பு ஏசப்பா.
பிரைஸ் எல்லாம்